இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஆட்டுக்குடலை வச்சு சூப்பரான காரசாரமான குழம்பு தான் பார்க்க போறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி மேலே உள்ள சிலிப்பி எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா அலசி இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் குக்கர் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கூடவே கொஞ்சமாக கிராம்பும் போட்டுக்கோங்க. கிராம்பு சோம்பு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 3 பெரிய தக்காளியாக குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா முழுமையாக வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மையாக வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது போல் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். முழுமையாக வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்க குடலை சேர்த்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கா குடலை போட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போக முழுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் தண்ணி விடும், அதனால் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முழுமையாக வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக தான் நான் குக்கரில் விசில் போடணும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி அளவை பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 கப் அளவு மெஷரிங் கப்பில் இல்லை, நீங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா சரியாக 3 விசில் விட்டுக்கோங்க. இதுவே குடல் கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா 4 இல்லாட்டி 5 விசில் விட்டுக்கோங்க. இது சின்ன ஆட்டுக்குடல்னால சீக்கிரம் வெந்துடும், 3 விசில் விட்டால் போதும். இப்போ நல்லா இந்தளவுக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வேறு கடாயில் மாற்ற போகிறோம். சரியாக 3 விசில் விட்டதுனால சூப்பராக முழுமையாக வெந்துருச்சு. ஒழுங்காக வேகாமல் இருந்துச்சுன்னா வாயில் கடிச்சு சாப்பிடும் போது சவக்கு சவக்குன்னு இருக்கும், டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால இது நல்லா முழுமையாக வந்ததுக்கப்புறம் இதை கடாயில் மாற்றி அரை முடி நல்லா தேங்காவை அரைச்சி நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றி ஒரு 2 கொதி வச்சு, அதாவது சிம்லேயே வச்சு கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிக்கோங்க. மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா நல்லா காரசாரமான நல்ல டேஸ்டான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான குடல் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். நல்லா இந்த அளவுக்கு முழுமையாக கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமனமான சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் போட்டிருக்கக்கூடிய கடலைப்பருப்போடு சேர்த்து சாப்பிடும் போது அடிப்பொலியாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.